ஹலோ மை டியர் மப்பீஸ், லோகா சாப்டர் 1 சந்திரா மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி எனக்கு ஒரு மார்வல் படம் பார்த்தா ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு விஷுவல்ஸும் ஸ்க்ரீன் ப்ளேவும் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ படம்னால ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போகாமல் நம்ம பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன்லேருந்தே போகலான்னு அந்த கேரக்டருக்கு அவங்க பயங்கர அடாப்டாக இருந்தாங்க. இந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்பவே சூட்டாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நெஸ்லி, இது பார்த்தீங்கன்னா பிரேமலு படத்தோட ஹீரோ. பயங்கரமாக இவங்க 2 பேர்த்தையும் காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இதே பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு சின்ன பொண்ணோட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்னு வந்துட்டிங்க அப்படின்னா, அதில் வர காமெடிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து ஒரு காமெடி சீன்ஸ் வரும். நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சாண்டி கேரக்டர் எப்பா அந்த லியோ படத்தில் பண்ண மாதிரி, இந்த சாக்லேட் காஃபி பண்ண மாதிரி இந்த இடத்துல பிளட்டு அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு தலைவன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் தான் வில்லனு. இந்த படத்தில் அவர் மர்கே ஆயிடுவார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டர். இதில் நிறைய கேமியோஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸோட கேமியோ வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம மின்னல் வீரன் பார்த்துட்டு இதை பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது போக நிறைய கேமியோஸ் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய சீன் இது. அதில் போஸ்ட் கிரெடிட்ஸ் நிறையா இருக்குது. 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். லவ் யூ மப்பீஸ்.